ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ஒரு அற்புதமான நல்ல வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது. சமூக வலைத்தளத்தில் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அற்புதமான ஒரு 6 நல்ல விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருந்தார். அது என்னன்னு சொல்லிட்டு 6ஐயும் நான் இப்போ சொல்லலை, 6ல் டக்குன்னு என் மனசுக்கு ப்ரையாரிட்டைஸ்டாக வந்த அந்த 3 ஐட்டம்ஸை உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1 என்னென்னா, எப்போவுமே நம்மளுடைய சங்கடங்களை, துன்பங்களை, விரக்தியான தருணங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணி நம்ம பாரத்தை இறக்கி வைக்க ட்ரை பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் நேச்சுரல், இது இயற்கை. என்னென்னா, அடுத்தவங்கள்ட்ட நம்ம பாரத்தை இறக்கி வைக்க ட்ரை பண்ணுறப்போ நம்ம துன்பங்களை சொல்லி அடுத்தவர்கள் காது கொடுத்ததை கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம துன்பம் குறைந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து நம்மளுடைய துன்பங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறத ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக்கிட்டோன்னா அடுத்தவர்கள்கிட்ட நம்முடைய அடையாளமாக இது ஆகிடுது. இவன் வந்தாலே அவனை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிடுவான் அப்படிங்கிற அந்த டீவேல்யூவிங் ஆகிடுது. ஆக்சுவலாக நம்மளுடைய மதிப்பு குறைக்கப்படுகிறது, குறைவான மதிப்பீடு செய்யப்படுகிறோம். என்ன காரணம்? எப்போ பார்த்தாலுமே நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் அந்த ஒரு சுச்சுவேஷன். அப்போது அஃப்கோர்ஸ் நம்மளுடைய துன்பங்கள், நம்ம கடந்து வருகின்ற கஷ்டமான தருணங்கள் தான் நமக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அதுக்கான ஒரு வடிகால் கிடச்சா. ஆனால் அதை நமக்கு உண்டான ஒரு சில நலம் விரும்பிகளிடம், ரொம்ப தேர்ந்தெடுத்த நலம் விரும்பிகளிடம் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி ஆலோசனையை கேட்டு அந்த மாதிரி செய்வோம். நம்ம பார்ப்பவர்களெல்லாம் நண்பர்கள் அல்ல. அது நம்ம இந்த மாதிரி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒன்று. நம்பர் 2 என்னென்னாங்க, நம்ம வாழ்க்கையில் மேம்பட்ட நிலையை அடைகிறப்போ பொருளாதாரத்தில் ஒரு ரிச்சாக ப்ளஸ் புகழில் பதவியிலலாம் வர்றப்போ அதை நம்ம வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆள் அறிவுள்ள முதிர்ச்சி உடையவராக இருந்தால், ரொம்ப மெச்சூர்டாக பக்குவப்பட்டவராக இருந்தால், நம்ம அந்த முதிர்ச்சி நம்மகிட்ட உள்ள விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட காட்ட தோணாது. நிறை குடம் தழும்பாது அப்படிம்பாங்க. அது கரெக்டான வாக்கியம். கம்மியாக இருந்தால் தான் தழும்பும் உங்களுக்கு. அதனால் நம்மள்ட்ட உள்ள விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம அட்வர்டைஸ் பண்ண வேணாம், நம்ம காட்டி பெருமைப்படுத்த வேண்டாம். இன்னொன்று, நம்ம பெரும்பாலும் ட்ரிகர் பண்ணப்படுறோம் இல்லைங்களா? கோபப்படுறப்போ அந்த கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அப்போ அந்த இடத்துல நம்ம நிதானத்தை இழக்கவே கூடாது. அப்போ நிதானத்தை இழக்காமல் அமைதியாக எடுக்கிறது பலவீனம் கிடையாது, அது நம்ம மிகப்பெரிய பலம். கோபத்தை அடக்கி ஆள்வது மிகப்பெரிய பலம். அடுத்தவர்களை வீழ்த்துவதை விட மிக சிறந்த பலம் அது. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.